Hello guys, welcome back to another video. So கம்ப்ளீட்டாகவே 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கீங்க. ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஹாப்பி 300 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் உங்களோட என்ஜாய் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ட்ரேடிங்கில் மொத்தம் 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டேட்டா அனலைசஸ், ரிஸ்க் அனலைசஸ் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியம். இதில் இந்த வீக் எனக்கு 3 ட்ரேட் தான் வருது அப்படின்னா, இந்த 3 ட்ரேடில் மட்டும் தான் நான் என்டர் ஆகணும். அண்ட் இப்போ கூட ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில், யங் ட்ரேடர் ஹரி பேஜில். லைக் என்னன்னா, நம்ம என்னதான் இருந்தாலுமே ஒரு நிறைய பேருக்கு இன்னும் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. உங்களோட ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணாமல் இருக்கீங்களான்னு பாருங்கள். அண்ட் நிறையா பேருக்கு ஸ்ட்ராட்டஜி கையில் இருந்துமே ரூல்ஸை பிரேக் பண்ணி என்டர் ஆகுறாங்க. ஈவன் மை செல்ஃப் கொஞ்சம் ட்ரேட்ஸ் நானுமே ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன். பட் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ஒரு 30 டேஸ் உங்களோட கம்ப்ளீட் ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாகவே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட விஷன் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு ரிஸ்க் அனலைசஸ் அண்ட் தென் அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், 30 டேஸ் ஜேர்னல் பண்ணியுமே உங்களோட சிஸ்டம் புவராக இருக்குது அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாகவே. பிகாஸ் ஒரே ஒரு அசட்டை சூஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு அசட், ஒரே ஒரு செஷன் அண்ட் ஒரே ஒரு ட்ரேட் பேர், அது மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ராஃபிட்ஸ் எந்த அளவுக்கு செக்யூர் ஆகுது, ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த வீக்கோட ஜேர்னல். இந்த வீக் எடுத்த ட்ரேட்ஸ் மொத்தம் 3 தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 ட்ரேடில் ஒன்று வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் 2 XAUSD கோல்டில் எடுத்திருக்கோம் கைஸ். ஸோ யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே M30 டைம் ஃப்ரேமில் பாருங்களேன். இதை பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க இது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு. பட் கம்ப்ளீட்டாகவே பிரேக் அவுட் கொடுக்கல. ஸ்டில் இட்ஸ் அ ஃபேக் அவுட். அண்ட் ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பிரேக் அவுட்டாக ஃபேக் அவுட் ஆன். ஸோ இட்ஸ் ஸ்டில் ஃபேக் அவுட். ஃபேக் அவுட்னு ஒரே ஒரு க்ரைட்டீரியானால மார்க்கெட் அகெயின் ரிவர்சல் டைரக்ஷனில் ஃபாலோ ஆகும். வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், கன்ஃபர்மேஷன், க்ரைட்டீரியாஸ் எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல பிரேக் அவுட் இல்லை. அண்ட் நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிருக்கே, பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு நினைப்பீங்க. அது ஸ்டில் ஃபேக் அவுட் கைஸ். இன்னும் பிரேக் அவுட் ஆகல அஃபிஷியலாக. ஸோ மார்க்கெட்டில் ஃபேக் அவுட்னு ஒரு விஷயம் நடந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு லிட்டில் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் செல் என்ட்ரி சூஸ் பண்ணது. லிட்டில் கன்ஃபர்மேஷனில் மெயின் கீ ரோல் வந்து பார்த்தீங்கன்னா M15, M5. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. M5ல் கம்ப்ளீட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு மேலே ஒரு ரிஜெக்ஷன் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்கு. ரிஜெக்ஷன் மட்டும் கொடுத்தா என்ட்ராக முடியாது. ஸோ மெனி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சா, அண்ட் லிக்விடேட்டடாக மாறிடுச்சா, அண்ட் கலெக்ட் பண்ண லிக்விடிட்டியை மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா, ஸ்டில் பையர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை செல்லர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதோ கொடுத்ததோ கம்ப்ளீட்லி மார்க்கெட் ஒரு ஃபேக் அவுட். ஸோ அதனால் மார்க்கெட்டில் என்ட்ராயிருக்கும். அதனால மார்க்கெட் இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். 1:3.76 கிட்ட போயிருக்கு கைஸ். ரியலி a பியூட்டிஃபுல் ட்ரேட். அண்ட் இன்னர் சர்க்கிளில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இதை எடுத்திருக்காங்க. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் நான் வந்து லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அண்ட் தென் கோல்டில் எடுத்த 2 ட்ரேட் ரியலி ஒரு ஆசமான ட்ரேட். 2 ட்ரேடோட செட்டப்பை பார்த்தாலுமே மார்க்கெட் கம்ப்ளீட்லி டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் என்னதான் மார்க்கெட் மேலே ஒரு கம்ப்ளீட் டாமினேட்டிங் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை டிமாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தாலும் மார்க்கெட் அகெயின் டபுள் டாப் மேக் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆன மார்க்கெட் கீழே அகெயின் ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணி இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஆக்ட் பண்ணி மார்க்கெட் ஒரு புல் பேக்கை கொடுத்து லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் மேலே போயிருக்கு. மேலே போன மார்க்கெட் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த இடத்துல இது வரைக்கும் போகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அது கிடையாது. அது கீழே இங்கேயே நம்மளுக்கு மார்க்கெட் லூஸ் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணுறேன். மார்க்கெட் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ், மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ப்ரைஸ் என்ன தான் மேலே மூவ் ஆகி கீழே ஃபால் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே கம்ப்ளீட்டாக போக நினைக்கல. அப்படி போகணும்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் இன்எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட்டை கொடுத்து அது கிளியர் கட் பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கும். அப்படி கொடுக்கல. ஸோ மார்க்கெட் அங்கேயே மல்டிபிள் ஸ்ட்ரக்சரில் ப்ரைஸ் புல் பேக் கொடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் பண்ண ட்ரை பண்ணுறப்பே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2:69, 1:2.69 கைஸ். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல அகெயின் என்னதான் மார்க்கெட் கீழே ஃபால் பண்ண ட்ரை பண்ணியுமே மார்க்கெட் ஃபால் ஆகலை. ஃபால் ஆகாமல் மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போக ட்ரை பண்ணுது. இதை சில பேருக்கு ஒரு ப்ரோ ட்ரேடர் பார்த்தா இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு பிகினராக இருக்கிறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே
ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஸோ இதை நம்ம அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லலாம். பட் இதை மோர் ஓவர் நம்ம பார்க்குறப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னே புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாக தான் மித்த எல்லா கான்செப்ட்டுமே டிரைவ் ஆகிருக்கு கைஸ். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர்லாம் எஸ்எம்சி, ஐசிடின்லாம் எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன். எவ்ரி ப்ரைஸை வந்து மூவ்மெண்ட்டை ஆக்ஷனாக மானிட்டரைஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகுதுன்னா அது ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ அதோட லெவல் ஆஃப் வே ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், வே ஆஃப் அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே டிபி 1 தான் ஹிட் பண்ணும். டிபி 1 தான் ஹிட் பண்ணும். ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இந்த ஜோனில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா அகெயின் இது இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம். பட் இங்கே நம்மளுக்கு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கு, ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட் மேலே போகிறப்ப த்ரூ பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போன உடனே 5 மினிட்ஸில் போய் பார்க்குறப்போ ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் தென் ஒரு ரிஜெக்ஷன், மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் அண்ட் சோக் ஃபார்மேஷனும் கொடுத்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அங்கேயே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் ஈவன் தோ இதுவே நல்ல பியூட்டிஃபுல் ட்ரேட் கைஸ். 1:5.82 ரியலி a பியூட்டிஃபுல் ட்ரேட். 5.82, 3, 1:3 அண்ட் 1:2 இது பியூட்டிஃபுல்லான ட்ரேட். கம்ப்ளீட்டாகவே ஆசம். பிகாஸ் எல்லா லைவ் ஷேர்ஸுமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணேன். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டட் எனி என்கொயரி, எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாகவே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ட்ரேடிங்கில் இன்னும் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நெவர் கிவ் அப் ஆன் லேர்னிங்ஸ். நான் லேர்ன் பண்ணுறதை நிப்பாட்டாமல் இன்ன வரைக்கும் நான் இருக்கேன். லேர்னிங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வெளியில் போயிருந்தேன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே லேர்ன் பண்ணுங்கள் இன் ப்ராப்பர் வே, எஜுகேட் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் மோர் ஈஸியர் இன் ட்ரேடிங். ஸோ கம்ப்ளீட்டாகவே ட்ரேடிங் ஒர்க் ஆகும் அன்டில் அண்ட் அன்லெஸ் கிவ் அப் பண்ணாமல் ரைட் வேவை நீங்கள் சர்ச் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் அந்த ரைட் வே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி மார்க்கெட் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் யூ, ப்ராஃபிட்ஸ் கம்ஸ் டுவார்ட்ஸ் யூ. Until it's ended, Hari here. See you on another video. Bye guys.